ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த வேம்பையரோட லீடரு எல்லாரை பார்த்தும் சொல்கிறான், எல்லாருமே என்ன கவனிங்க, என்னன்னு தெரியல, மாஸ்க் போட்ட வித்தியாசமான ஆளுங்க, அவங்க எல்லாருமே மக்கள் எல்லாரையும் சுத்து போடுறாங்க. இப்போதான் நம்ம வேம்பையர் லார்டே சொல்கிறான், எதுக்காக வந்திருக்குன்னு தெரியுமா, இந்த மாதிரி ஹியூமன்ஸை எவால்வ் பண்றதுக்கு தான். ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகுது ஸ்டாப் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கிட்டயாச்சும் ஆன்சர் இருக்கா? அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா, இந்த மாஸ்க் போட்டு இருக்கவன் இவன் என்ன சொல்லிருக்கான் ஒண்ணுமே நம்மளுக்கு புரிய மாட்டுது. அது ஏன்னா இன்னமும் நீங்க சூசன் ஒன்னா மாறல, அதனால தான் இப்போ எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல எல்லாருமே சாக போறீங்க. சோ உங்களை கொல்ற விதமா உங்களால எவல்யூஷனை அடைய முடியும். சோ இந்த இடத்துல யாரு எவால்வ் ஆகுறாங்களோ அவங்க ஒண்டிதான் இங்க இருக்கவே முடியும். அதனால மக்களே, நிறைய பேரு சாக போறீங்க. மாஸ்க் அவன் தூக்கி போறானா, இப்பதான் எல்லாருக்குமே புரியுது இவங்க எல்லாருமே வேம்பையர்னு. ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி பஸ். எல்லா வேம்பையரும் கொலை பசியில தாவுது. இதுக்காக நான் எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணேன். இப்போ எல்லாருமே இருக்காங்க. மக்களால பின்னாடி தப்பிக்கவும் முடியல, ஏன்னா எலக்ட்ரிக்கால ஆன ஒரு வேலியை அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இப்படி போனா அவ்வளவுதான், எல்லாருமே அங்க காலி. என்ன பண்ணும் தெரியாம அப்படி அவங்களுக்குள்ளேயே அவங்க தள்ளிக்கிறாங்களா. அங்க ஜீசஸ் சொல்றான், எலக்ட்ரிக் ஃபென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம உடைக்கணும், அது இல்லாம நம்மளால எப்படி தப்பிக்க முடியும். இப்படி கத்துறால இந்த விஷயத்த வேம்பையர் லார்டு பாக்குறான். யார் அந்த பொண்ணு, அவகிட்ட எப்பரா வெப்பன் இருக்கு? அதுக்குள்ள ஒரு பஸ்ஸோ செம வேகமா வந்து அங்க இருக்கிற வேலியை உடைக்குதா. இதனால எல்லாருக்கும் ஒரு வழி கிடைக்குது. இந்த வழியா அவங்களால தப்பிச்சு போக முடியும். அட யாரு இவங்களாம், இவங்க எதுக்கு என்னோட பிளானை நாசமாக்குறாங்க? பஸ்ல இருந்து நம்ம சாங்க வரும்போதே சொல்றான், என்ன மஸ்கிட்ட பாஸ், என்ன நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேனோ? எல்லாருமே கவலைப்படாதீங்க, அவன் என்னதான் இங்க வந்திருந்தாலும் அவனால மத்தவங்கள காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இன்னமும் பார்ட்டியோட டைம் ஓவர் ஆகல. மேடம் யாங்க ஒத்துக்கிறாங்க, ஏன்னா இவங்களோட பார்ட்டி ஃபுட் இல்லாம இருக்க முடியாது. அதனால அங்க யாங்க எல்லாரையுமே பிடிக்க போறாங்களா. அங்க ஏகப்பட்ட வேம்பையரும் அப்படியே போகுது. என்ன சாங், இந்த மாதிரி ஒண்ணுமே உன்னால பண்ண முடியலையோ? யாரை தடுக்க போற? உன்னால தடுக்க முடியுமா இத்தனை பேரை? இல்ல, இந்த மாதிரி நான் ஒன்னும் தடுக்கிறதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க அங்க இருக்காங்க. அட நம்பிக்கையான ஆளுங்களா? இந்த உலகத்துல நம்பிக்கையான ஆளுங்கன்னு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஆனா நம்ம ஒண்டி இப்படி மீட் பண்ணாம இருந்தோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் காம்ரேட்ஸா இருந்திருப்போம். அப்படியா? ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. திடீர்னு பஸ் உள்ள இருந்து ஒரு கை வருது. சாங்கோட வேர்வல்ஃப் தான். அதை வச்சு பயங்கரமா அவன் தாக்குறானா. வேம்பையர் லார்டால அசால்ட்டா அதை தாக்க முடியுது. என்ன யோசிக்கிற சாங்? இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு விளாலான்னு பாக்குறியா? இல்ல, நான் ஆட்டத்தையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது வேர்வல்ஃபே ஒரு ட்ராப் தான். ஏன்னா அதுக்குள்ள காப்ளினோட டெட் பாடிஸ் இருக்கு. அங்க வெடிக்க வைக்கிறானா, அது கரெக்டா லார்டோட மூஞ்சி கிட்டே வெடிக்குது. அதனால மத்தவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஏய் மத்தவங்களாம் கம்மன இருங்க, இதனால நம்ம லார்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம அந்த எனிமையை சும்மா விடக்கூடாது, அவனை ஃபர்ஸ்ட் நம்ம கொல்லணும். இதை கேட்டோன்னே சாங் அப்படியே பஸ்ஸை நோக்கி ஓடுறான். எல்லாருமே பஸ்ஸை நோக்கி வராங்களா. ஆனா அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இதுவும் ஒரு பயங்கரமான ட்ராப்னு. மேல ஒரு குட்டியுண்டு ஹோல் இருக்கும், அது வழியா ஆளு தப்பிச்சிட்டான். இந்த பஸ் முழுக்க ஒரு எந்த போன காப்ளின்ஸா இருக்குமா, அது பயங்கரமா வெடிக்குது. இதனால ஏகப்பட்ட வேம்பையர் அங்கேயே காலி ஆகுது. பாக்குற மத்த வேம்பையர்ஸால எதையுமே நம்ப முடியல. சைடு மேடம் யாங்கு அங்க மத்த வேம்பையர் எல்லாம் போயின்னு இருக்கும்ல, அந்த இடம் வரைக்கும் கேக்குது. மேடம் யாங்கும் இப்பதான் புரியுது. ஸ்டார்டிங்ல இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நம்ம சாங்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல, அவனை அசால்ட்டா அழிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா இப்போ நம்ம லார்டுக்கு அவன் ஒரு தொல்லையா மாறிட்டான். அதே மாதிரி இவங்க போயின்னு இருப்பாங்களா, பின்னாடி திடீர்னு யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அது நம்ம ஜீசஸ் தான். ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறான். ஹேய் நீ யாரு முதல்ல? ஆனா உன்னை அழிக்க வந்திருக்கேன் வேம்பையர். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதுற. நான் உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது லார்டுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்காது. அதே மாதிரி என்னோட டைப்பும் நீ இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு வேணா உன்னை பிடிக்கலாம். பாய மூறியா, இந்த மாதிரி நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம். ஓ அப்படியா? அப்ப உன்னை அப்படி கிழிச்சு துண்டு துண்டாக்கிறேன். இதுக்கப்புறம் ஹாங்கு மத்தவங்க எல்லாருமே ஒரு சேஃபான பில்டிங்க்கு போயிடறாங்க. இது சேஃப்னு நினைக்கிறாங்க, ஏன்னா இந்த இடத்துல அவளுக்கும் வேம்பையர் வராது அப்படின்னு தான் டெசாங் சொன்னான். அதுக்கும் மேல டெசாங் அங்க ஏகப்பட்ட டேகரையும் கொண்டு வந்திருக்கான். எனக்கு இதை யூஸ் பண்ண தெரியல, ஆனா கண்டிப்பா இது உனக்கு உதவும். ஆமா ஆமா, இது கண்டிப்பா எனக்கு உதவும். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. அதுவும் ஒரு வேம்பையர் தான். வேம்பையரும் நம்ம டெசாங்கோட ஆளுங்களை கொல்லலாம் தான் வந்திருக்கு. அங்க டெசாங்கும் சொல்றான், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குதா ஹாங்கு, உன்னால கண்டிப்பா அவங்கள தோக்கடிக்க முடியும். நான் நம்ம ஹாங்கி அங்க என்ன பண்ணும் தெரியல, ஆளைய முழிச்சுன்னு இருக்கான். அங்க எத்தோனே டெசாங் பயங்கர வேகமா தாக்க வரானா, ஏன்னா அந்த வேம்பையரை பாக்கிறதுக்கு ஏதோ வீக்கா தான் தெரியும். ஹாங்க்கு நல்லாவே தெரியுது, அடே பைத்தியக்காரா அது ஒன்னும் வீக் இல்ல. ஆனா அதுக்குள்ள டெசாங் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிடுறான். என்ன இப்போ உனக்கு எப்படி இருக்கு? மத்த வேம்பையர்ஸை கம்பேர் பண்ணா நான் உண்மையிலேயே வீக் தான். ஆனா நான் ஒன்னும்
அந்த அளவுக்கு வீக் இல்ல உங்களை மாதிரி பூச்சிங்க கிட்ட தோத்து போறதுக்கு கேட்டு அவன் பயந்து போயிடறான். அங்க டெசாங் அவன் பிடிச்சி கடிக்கலான்னு போவானா, அங்க டெசாங் பயங்கரமா தாக்குறான். அதுல இருந்தோ அந்த வேம்பையர் தப்பிக்குது. யோ வேம்பையர், இந்த மாதிரி நீ காத்துல போய் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா காத்து அதுல இருக்கும் போது நீ ஒரு பர்ஃபெக்டான டார்கெட்டா எனக்கு இருப்ப. அதே மாதிரி நம்ம ஹாங் பயங்கரமா தாக்குறான். அது பக்காவா அது மேல போய் பார்த்து அவ்வளவுதான் அந்த வேம்பையர் காலி அப்படின்னு நம்ம டெசாங் சொல்றான். ஆனா எந்த விதமான கோல்டு அவனுக்கு கிடைக்கல. அப்புறம் தான் ஹாங்க்கு புரியுது இந்த மாதிரி அந்த வேம்பையர் இன்னமும் சாகல. குள்ள பூச்சிங்களா, இந்த மாதிரி அது ஒரு நல்ல ட்ரை தான். இருந்தாலும் உங்களால என்ன கொல்ல முடியாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பண்ண அட்டாக்ல என்னோட மூஞ்சிலேயே ஒரு கோடை போட்ட நீ. அதுக்காக நான் உன்னை கொல்ல வேணாவா? இந்த சைடு அந்த வேம்பையர்லோட காட்டுறாங்க. அதுவும் வேற ஒரு ரூபத்துக்கு போகுது. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ அவ்வளவுதான் செத்த. அப்படியா? இன்னமும் இது முடியல. அந்த அளவுக்கு ஈஸியா நான் ஒன்னும் சாக போதில்ல. அங்க சாங் அவனோட ஏகப்பட்ட ஆர்மி அனுப்புறானா. அதுங்களும் போனால ஆனா அந்த வெப்பன்ஸை வச்சு தாக்குது. ஆனா எல்லாத்தையுமே அதால சுக்குநூறா நொறுக்க முடியுது. அது வழியில வர சாங்கோட ஆர்க் ஸ்கெலிட்டன் அது எல்லாத்தையுமே அதால அசால்ட்டா நொறுக்க முடியுது. இதனால நம்ம ஹீரோ அங்க டெத்து காலை பயன்படுத்துறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பி வருது. இதை வச்சு என்ன கொல்லலன்னு பாக்குறியா? இந்த மாதிரி வீக்லிங்க வச்சு என்ன கொல்ல முடியாது. நானே ஒரு வேம்பையர். ஏகப்பட்ட ஜாம்பியும் அப்படியே கடிக்குதா. ஆனா அதனால அவனுக்கு எதுவுமே ஆகல. அப்படியே எல்லாத்தையுமே குத்தியே கொன்னுறான். இந்த மாதிரி விஷயங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது உன்னால. சாங்கோ அந்த ஜாம்பியை வச்சு அந்த இடத்தையே வெடிக்க வைக்கிறான். ஆனா அந்த வேம்பையரால பிளட் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை வச்சு தடுக்க முடியுது. நான் யோசிச்சு பார்க்கல அவனோட ரத்தத்தை வேப்பரைஸ் ஆக்கி இந்த மாதிரி அவன் தடுக்கிறானா. அங்க இதனால சாங் அவனோட வேர்வல்ஃபை வச்சு தாக்குறான். அதுக்கு அவனோட பவரையும் இன்னமும் ஏத்தி வர்றானா. அதுங்களும் பயங்கரமா கடிக்குது. ஆனா அதுங்களாலையும் அந்த வேம்பையரை அவளுக்கும் எதுவும் பண்ண முடியல. என்ன இதுங்களை வச்சு என்ன கொல்ல பாக்குறியா? வாய்ப்பே இல்ல. என்ன இதை வச்செல்லாம் கொல்லவே முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட ஆள் பலத்தை நான் குறைச்சிக்கினே வரேன். இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இங்கேயே காலி. இவன் இப்படி சொல்றதோட இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மத்த எபிசோட உங்களுக்கே ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.